வணக்கம் நண்பர்களே! நீங்க எல்லோரும் நலமா, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு குக்கீஸ் அண்ட் கேக்ஸ் ரெசிபில 2 ரெசிபி பார்க்க போறோம். ஒண்ணு ஆப்பிள் அப்சைட் டவுன் கேக்கு, இன்னொன்னு மார்பிள் குக்கி. ஏற்கனவே இந்த சீரிஸ்ல நம்ம சேனல்ல நெறைய குக்கீஸ், கேக்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த ரெசிபீஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம முதல்ல ஆப்பிள் அப்சைட் டவுன் கேக் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்ல ஆப்பிள்னு இல்ல, நீங்க பைனாப்பிள் வச்சு கூட பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக்காவும் பண்ணலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். முதல்ல இந்த கேக்குக்கு தேவையான ட்ரை இன்கிரியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. நீங்க இந்த 1/2 கப்புமே வீட் ஃப்ளார் எடுத்துக்கிட்டா கூட ஓகே தான். அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர், 3/4 கப் அளவுக்கு சுகர். நீங்க என்ன சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்க பொடிச்ச வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்தது ஆப்பிள்ஸ் கட் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஆப்பிள் 2 எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தின் ஸ்லைசஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் என்ன ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயில் கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ப்ரௌன் ட்ரே யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆப்பிள்ஸ், அதை இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா வரிசையில் அந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு லேயர் போதுன்னா நீங்கள் இதோட விடலாம், இல்லைனா 2 லேயராக அடுக்கிக்கலாம். ஆனால் ஒரு லேயருக்கும் நடுவில் சுகர் சின்னமன் பவுடர் கலந்து இந்த பவுடரை மேலே தூவி விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர், 1/4 டீஸ்பூன் நட்மக் பவுடர் அதான் கலந்துருக்கேன். அது இந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் ஆப்பிள்ஸ் வைக்கணுன்னா இதுக்கு மேலே வரிசையில் அந்த மாதிரி அடிக்கிட்டு மறுபடியும் இதுக்கு மேலேயும் அந்த பவுடரை நல்லா தூவி விட்டுருங்க. பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஓவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தண்ணி எண்ணெய்லாம் சேர்த்து பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக விகரஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க. நமக்கு இந்த லம்ப்ஸ்லாம் இல்லாமல் வேணும். கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி லம்ப்ஸ் இல்லாமல் கலந்துக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா மாவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து கலக்கும் போது அதே மாதிரி பொறுமையாகவே கலந்துக்கோங்க. நீங்கள் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி நுரைச்சி வரும். என்ன இப்படி வருதுன்னு யோசிக்காதீங்க, அப்படி தான் அது வரணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இப்போது ட்ரேயில் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இது பேக் பண்ண ரெடி ஆகிடுச்சு. நான் இதே மாதிரி குட்டி குட்டி கப்ஸ்லேயும் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு மினி வெர்ஷன் மாதிரி பண்ணலான்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த ஓவனில் வச்சு ஒரு 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவன் இல்லைனா கூட ஸ்டவ் டாப்பில் கடாயில் வச்சு கூட நீங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் டேட்ஸ் வால்நட் கேக் ரெசிப்பியில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே சேம் மெத்தடில் இந்த கேக்கையும் நீங்கள் கடாயில் வச்சு பேக் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே பேக் ஆகிடுச்சு. டூத்பிக்கை வச்சு செக் பண்ணி பார்த்தப்போ கிளியராக வந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அந்த சின்ன சின்ன பவுல்ஸ் ஒரு 30 to 35 மினிட்ஸ்லேயே ரெடியாக இருந்தது. நான் அதை அப்பயே எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை தட்டில் வச்சு கவுத்துட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ இது மேலே ஒரு தட்டை இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே கவுத்திங்கன்னா கேக்கு அழகாக அந்த தட்டில் உட்காந்துரும். நீங்கள் எந்த கேக்குக்கு லைனர் போடுறீங்களோ இல்லையோ, இந்த கேக்குக்கு லைனர் போட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக கேக் ட்ரேலேருந்து க்ளீனாக வெளியில் வந்துடும். இல்லைன்னா 1-2 ஆப்பிள் அந்த ஸ்லைசஸ் ட்ரேலே ஒட்டிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு லைனர் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம சுகர் சின்னமன் பவுடர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இந்த மினி கேக்கும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கிட்ஸ் பார்ட்டிலாம் வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பெரிய மஃபின் ட்ரேயில் இதே மாதிரி கேக் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸாக கிட்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் கேக்கு எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிள் இல்லாமல் பைனாப்பிள் கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம்.
நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் அது எப்படி வந்திருந்தது, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. அடுத்தது நம்ம மார்பிள் குக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது மார்பிள் குக்கின்னு சொல்லலாம், இல்லைனா சாக்கோ வெனிலா குக்கின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சாஃப்டான பட்டர் எடுத்துக்கோங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஐசிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்து இதை பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். பட்டரி சுகரையும் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளார் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவையும் பட்டரையும் ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து கலந்துக்கோங்க. நமக்கு அந்த மாவு வந்து பைப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு பால் சேர்த்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை 2 ஈக்குவல் போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து வெண்ணிலா ஃப்ளேவர். அதுக்காக தனியாக அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ சாக்லேட் ஃப்ளேவருக்கு நம்ம பிரித்து வச்சுருந்த ஒரு போர்ஷன் கூட கொக்கோ பவுடர் சேர்த்து கலக்க போகிறோம். இந்த அளவு மாவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போதுமானதாக இருக்கும். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொக்கோ பவுடர் அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. இது கூட 1 இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்ததால் அந்த பைப்பிங் கன்சிஸ்டன்சி ரீச் பண்ணுறதுக்கு தான் அந்த பால் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த மாவோட அது நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்காகவும் பால் சேர்த்துக்கிறோம். அடுத்து இன்னொரு போர்ஷன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக உங்களுக்கு இந்த 2 ஃப்ளேவர் மாவும் பைப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற அளவு பால் சேர்த்து கலந்துக்கோங்க. 2 ஃப்ளேவர் மாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கிளிங் ரேப்பை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிச்சன் மேடையில் இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 2 ஃப்ளேவர் மாவையும் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த கிளிங் ரேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த 2 ஃப்ளேவர் மாவையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வச்சுட்டு இந்த கிளிங் ரேப்பை நல்லா இந்த மாதிரி டைட்டாக பேக் பண்ணிவிடுங்க. பேக் பண்ணிவிட்டு 2 சைடும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா நல்லா அது டைட்டாக ஆகிடும். முறுக்கி விட்டுக்கோங்க 2 சைடும். நம்ம பைப்பிங் பேக்கில் வைக்கும்போது ஒரு சைடை கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம். அடுத்து பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. இதில் பிளெயின் நாசில் இல்லை ஸ்டார் நாசில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளெயின் நாசில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கில் நாசில் வச்சுட்டு அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிளிங் ரேப்பில் ஒரு சைடை வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு மாவு வந்து ஃப்ரீயாக வெளியில் வர அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை அந்த பைப்பிங் பேக்குள்ளே போட்டுருங்க. பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து மாவு ரிலீஸ் ஆகி உங்களுக்கு நாசல் கிட்ட போகும். பைப்பிங் பேக்கை நல்லா செக்யூர் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் இல்லைனா ரீயூசபிள் குக்கி ஷீட் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பைப்பிங் பேக்கை வந்து ஸ்குவீஸ் பண்ணி லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. பைப்பிங் பேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் ஓவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஸ்குவீஸ் பண்ணியாச்சு. இது பேக் பண்ண இப்போ ரெடி. இது வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் வச்சு ஒரு 10 to 12 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்திங்கன்னா குக்கி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகிடுச்சு. இந்த குக்கி வந்து நல்லா பேக் ஆகி சூப்பராக ஸ்மெல் வருது. குக்கி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். இந்த குக்கீஸை நீங்கள் ஓவன் இல்லைனா கூட ஸ்டவ் டாப்லேயும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே காஃபி குக்கி ரெசிப்பியில் சொல்லியிருப்பேன். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து அதே மெத்தடில் இந்த குக்கியும் நீங்கள் ஸ்டவ் டாப்பில் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். குக்கீஸ் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. நீங்கள் இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி பார்த்த இந்த 2 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் போட்ட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.